சுவாமியே சரணம் ஐயப்பா. வர சனிக்கிழமை கார்த்திகை மாசப்பருப்பு சபரிமலை கோயிலில் தேவஸ்தானத்தோட ரூம்ஸ் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து நேரில் எப்படி ரூம் எடுக்கணுங்கிறது பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் ஐயப்பா பக்தர்களுக்கு தேவைப்படுற நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சபரிமலை சன்னிதானம் நட திறக்கிறாங்க. மண்டல பூஜைக்காக டிசம்பர் 26ஆம் தேதி நட சாத்திடுறாங்க. அடுத்து டிசம்பர் 30ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மகரவிளக்கு பூஜைக்காக நட திறந்து ஜனவரி 19ஆம் தேதி நட சாத்துறாங்க. கேரளா கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 80,000 பக்தர்கள் மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிப்போம். இதில் 70,000 டிக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு ஆன்லைனில் கொடுத்துருக்குறாங்க. 10,000 டிக்கெட் ஸ்பாட் புக்கிங்கில் கொடுப்போன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. 3 இடங்களில் இந்த ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் இருக்குது. எரிமேலி, நிலக்கல், பம்பா, இந்த 3 இடங்களுக்கும் சேர்த்தே 10,000 டிக்கெட்ஸ் தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆன்லைனில் எப்படி வர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்க. எப்படி புக் பண்ணணும், எப்படி கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி புக் பண்ணணுங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். லிங்க் வேணால் இந்த வீடியோட கமெண்ட் செஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆதார் மட்டும்தான் அலோ பண்ணுறாங்களா, ஐடி ப்ரூஃபா அப்படின்னு கேட்குறீங்க. கிடையாது. ஆன்லைன் புக்கிங்கில் இப்போ நீங்கள் ஆதார் இல்லைனா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா என்ன கொடுத்து புக் பண்ணுறீங்களோ அதோட ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸ்பாட் புக்கிங்கில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். ஆதார் இருந்தே ஆகணும்ல, ஓட்டர் ஐடி இருந்தால் கூட போதும், இல்லை பாஸ்போர்ட் கூட வச்சுக்கலாம். நிறைய இடங்கள்லேருந்து ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க பம்பைக்கு. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணிக்க. எப்போல்லாம் தெரிய வருதோ அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். TNSTCன்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி என்டர் பண்ணால் அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சென்னையிலேருந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இப்போ சென்னைன்னு கிளிக் பண்ணாலே கிளாம்பாக்கம் வந்துடும். 2 வந்து நீங்கள் பம்பை போட்டுக்கோங்க. பம்பான்னு டைப் பண்ணால் வந்துடும் ஆப்ஷன். ஸோ ஜேர்னி டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நவம்பருக்கு புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா 2 வேவாக கூட புக் பண்ணிக்கலாம், இல்லைனா 1 வேவாக கூட புக் பண்ணிக்கலாம். மதுரை, திருச்சி அங்கேருந்தெல்லாம் கூட பார்த்தேன் புக் பண்ணுறது. ஸோ அவைலபிள் இருக்குது, சீட் அவைலபிலிட்டி. இந்த மாதிரி நீங்கள் போகணுன்னு நினைக்கிற டேட்டில் அவைலபிள் இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. ட்ரெயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஸோ சீட் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இது சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்புறது. உங்கள் ஊர்லேருந்து கூட செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கலில் போகணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கார் அலோ பண்ணுறாங்க போல இருக்குது பம்பையில் பார்க்கிங்க்கு. இல்லைன்னா நிலக்கல்லோட அவ்வளோதான். அதாவது பஸ்லலாம் போகிறீங்கன்னா நிலக்கல்லோட அவ்வளோதான். பம்பையில் கார் பார்க்கிங் உண்டு. இன்கேஸ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் காரை கூட நிலக்கல்ல தான் பார்க் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடுத்து ரூம் எப்படி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கூகுளில் TDB ஆன்லைன் போட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். தேவஸ்தானத்தோட புக்கிங் இது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். தேவஸ்தானத்தோடதே பூஜா புக்கிங் இருக்குது, அது கிடையாது. இதில் தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். உங்களோட தகவல்கள்லாம் கொடுத்து சைன் அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொபைலில் செய்கிறது சிரமமாக இருந்தால் லேப்டாப், கம்ப்யூட்டரில் செய்யுங்க. இல்லை எங்களுக்கு மொபைல் தான் இருக்குது அதில் செய்யலாம்னா டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. அது ரைட் சைடு மேலே 3 புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அது வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனும் காமிக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உங்களோட ஃபஸ்ட்டு நேமில் பேர் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேமில் இனிஷியல் கொடுத்துக்கோங்க, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஐடி ப்ரூஃப். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ 3 ஆப்ஷன் தான், ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட். ஆனால் ரூம் புக் பண்ணுறதுக்கு 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓட்டர் ஐடி, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. யூசர் நேம், அடுத்து ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா நம்ம விட்டுக்கலாம். ஐடி ப்ரூஃப் என்ன கொடுக்குறீங்களோ அதோட நம்பர், சிட்டி, போஸ்டல் கோட் கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆகிடும். நீங்கள் சைன் அப்புன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு அவங்க ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த லாகின் ஹியர்னு சொல்லிட்டு உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டை, மெயில் ஐடியில் வந்திருக்கிற பாஸ்வேர்டை
இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாஸ்வேர்டு மாற்றிக்கணும். அப்படி நீங்கள் லாகின் செய்ததுக்கப்புறம் இங்கே போய் நமக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டு நம்ம மாற்றிக்கலாம். அதாவது மெயிலில் வந்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுறணும். அடுத்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுன்ட்டு விருப்பப்படுறீங்களா, ஒரு கேபிட்டல், ஒரு கேரக்டர், ஒரு நம்பர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டை மறுபடியும் இங்கே டைப் பண்ணணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இப்போ ரூம் புக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரூம் புக்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செலக்ட் டெம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சபரிமலை இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே புக் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு ரூம் தேவைப்படுறதுன்ட்டு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ரூம் 24 மணி நேரம் நம்ம எடுக்க முடியாது. ஒன்று 12 மணி நேரம் ரூம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 16 மணி நேரம் ரூம் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான். அடுத்து ஒரு லாகின்லேருந்து ஒரு ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும் ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து. அந்த ஒரு ரூமில் நாம் எடுக்கிற ரூம் பொறுத்து, இப்போ நீங்கள் 350 ரூபா ரூம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 பேர் தான் மினிமம் அலோவ் பண்ணுறதுக்கு, ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கூட எக்ஸ்ட்ரா இன்மேட்ஸ் நம்ம இன்னொருத்தரை தங்க வைக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். காஷன் டெபாசிட் கூட இப்போது 350 ரூபா ரூமு, இன்னொருத்தர் தங்க போகிறாங்க அப்படின்னா மொத்தம் 3 பேருக்கு 400, 500 ரூபா கட்ட போகிறோம் அப்படின்னா காஷன் டெபாசிட் ஒரு 500 ரூபா கொடுக்கணும். ஸோ மொத்தம் 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ரூம் வக்கேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் பே பண்ணுறதுனால ஆன்லைனில் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு தான் காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 2200 ரூபா கூட ரூம் இருக்குது. 1100, இப்போ 1150 ரூபா ரூம் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் மினிமம் 3 பேர் தங்கிக்கலாம். அதே மாதிரி கூட ஒருத்தர் தங்கும்போது கூட ஒருத்தர் 2 பேர் தங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ணும்போதே போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வரும். 2200 ரூபா ரூமில் ஒரு ரூம்லேயே 4 பேர் தங்கிக்கலாம் மினிமம். கூட எக்ஸ்ட்ரா தங்கிறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ரூமை நம்ம செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது இந்த டேட்லாம் பாருங்களேன், கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர் இருக்குது. 15லேருந்து 29 தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ 30ஆம் தேதிக்கு எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பார்க்கணும். அதாவது 15ஆம் தேதி காலையில் பிறக்கிற அந்த டைமில் தான் 00.01 அந்த டைமில் தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் விடிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணவே முடியாது, ஃபுல்லுன்னு தான் காமிக்கும். இந்த ரூமுமே நீங்கள் வேணுன்ட்டு விருப்பப்பட்டால் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். இல்லைனா அங்கே போய் க்யூவில் நின்று ரூம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி புக் பண்ணுறப்போ நைட்டு நீங்கள் உட்காந்து புக் பண்ணிக்கணும். இப்போ 15லேருந்து 29 வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஃபுல்லும் ஆகிடுச்சு. 30ஆம் தேதிக்கு இன்றைக்கி நைட் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் 1ஆம் தேதிக்கு நாளைக்கு நைட் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு நாளைக்கு நைட்டு ஓப்பன் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் ஜனவரி 19 தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு தான் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்றைக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களோ இப்போ நான் சொன்ன மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட அப்பப்போ ஓப்பன் பண்ணி எந்த தேதிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிசம்பர்லலாம் போகணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இப்போ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ரூம்ஸ் இருக்குது, நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ பிரணவம்லாம் பார்த்திங்கன்னா 350 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதே சின்முத்ராலாம் பார்த்திங்கன்னா 2000 நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரூமும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ரூம் ஏதோ ஒன்று எங்களுக்கு அவசியம் வேணும் அப்படின்னா ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அவைலபிலிட்டியும் காமிக்கும். இல்லை 350 ரூபா ரூம் தான் வேணும் அப்படின்னா இந்த பிரணவம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து புக் பண்ண போகிறீங்கன்னா நைட்டு ஒரு நாள் உட்காந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன ரூம் வாடகை எவ்வளோங்கிறத ஒரு தடவை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரூம் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதுலேயே உங்களுக்கு பெட்டோட வேணுமா பெட் இல்லாமல் வேணுமான்னு இருக்குது. அதை கூட ஆல் ஆப்ஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு பெட்டோட வேணும் பெட்டோட வேண்டாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரூம் எல்லாம் ஃபுல்லு. நீங்கள் இந்த டைமுக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல்லுன்னு தான் காமிக்கும். நடுராத்திரி 12 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தேன், நான் பார்க்கும்போதே ஒரு 4:45க்கு பார்த்தேன், 2200 ரூபா ரூம் தான் அவைலபிளாக இருந்தது. மீதி எல்லா ரூமும் புக்கடாக இருந்தது. அதனால் நீங்கள் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா நடுராத்திரி 12 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ப்ரிப்பேர்டாக இருந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் இப்போயே செய்து வச்சுருங்க. அண்டு புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்றைக்கு புக் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னென்ன ரூம் இருக்குங்கிறது கூட ஒரு 12 மணிக்கு முழிச்சிருந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த ரூம் எவ்வளோ வாடகை அப்படிங்கிறது.
ஒரு சில இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 பேர் தங்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ரூமுக்கு ₹150 சார்ஜ் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு. கொஞ்சம் அதிகம் ரெண்ட் இருக்கிற ரூமுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு உண்டான அமௌண்ட்டும் அதிகமாகும். அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக புக்கிங் அப்போ பார்க்காதீங்க. 2 நாளைக்கு நீங்கள் புக் பண்ணுறதுக்கு நாளையே அதே நைட்டு 12 மணிக்கு உட்காந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ரூம் வேணுங்கிறமோ அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரூம் ரெண்ட் எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ. அட்வான்ஸ் எப்படின்னா ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் ரூம் ரெண்ட்டு ப்ளஸ் இன்மேட்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறீங்கன்னா அந்த பர்சனோட சேர்த்து எவ்வளோ வருதோ அதோட இன்னொரு அமௌண்ட்டு தான் காஷ் அண்ட் டெபாசிட்டாக உங்களுக்கு வரும். அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதே ஆளுன்னு போட்டிங்கன்னா எல்லா ரூமும் வந்துடும். வித் பெட்டும் வரும், வித்தவுட் பெட்டும் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இல்லைனாலும் உங்களுக்கு தேவைப்படுற ரூம் பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக இருக்குது. அந்த ரூம் உங்களுக்கு எது தேவையோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் கொடுத்து ஆட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஒன்று 12 மணி நேரம் ஆப்ஷன் இருக்கும், இல்லை 16 மணி நேரம் ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டில் தான் நம்ம ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிக்க முடியும். செக்இன் டைம் 4 மணிலேருந்து இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா நைட்டு 11:30 மணிக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். ஆனால் செக் அவுட் டைம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டிக்கெட்டில். அதன்படி நம்ம செக் அவுட் பண்ணிடணும். கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிலர் வந்து ஈவோ சபரிமலா அந்த இமெயில் ஐடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவங்களுக்கு அனுப்புனா ரீஃபண்ட் அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரூம் கன்ஃபார்ம்டாக வேணும்னா மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்கள். பேமெண்ட்டு யூபிஐ இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குது. உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணுறீங்களோ அதை பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் டவுன்லோட் எடுத்துக்கோங்க. நேரில் போகிறப்போ உங்களோட அந்த ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்காமடேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஆன்லைன் புக்கிங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போய் அந்த பிரிண்ட் அவுட்டை காமிச்சு அங்கே நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். காஷ் அண்ட் டெபாசிட் ரிட்டர்ன் பண்ணுறது நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. இதே நீங்கள் நேரில் போய் ரூம் எடுக்கணும்னா எப்போ வேணாலும் போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். அந்த அக்காமடேஷன் கவுண்டரில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்னு சொல்லிட்டு இருக்குது, கரண்ட் புக்கிங்னு சொல்லிட்டு ஆதார் மட்டும்தான் அங்கே நேரில் கேட்குறாங்க. ஸோ ஆதார் காமிச்சு நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் மினிமம் 2 பேர் தங்க முடியும். நம்ம எடுக்கிற ரூம் பொறுத்து எக்ஸ்ட்ராவாக தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணிக்கணும். அந்த ரெண்ட்டு ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா பர்சனோட அமௌண்ட்டு சேர்த்துட்டு எவ்வளோ வருதோ அதோட இன்னொரு டபுள் மடங்கு, அதாவது இன்னொரு பங்கு தான் நீங்கள் காஷ் அண்ட் டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ண முடியும். ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுக்கிறப்போ அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க கையில். ரூம் வக்கேட் பண்ணுறப்போ மறுபடியும் அந்த கவுண்டருக்கு போய் நீங்கள் ரூம் வக்கேட் பண்ணுறப்போ ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. அந்த ரூம் வக்கேட் பண்ணக்கூடிய செக் அவுட் டைம்லேருந்து நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா காஷ் அண்ட் டெபாசிட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. டோலி ஆப்ஷன் கூட இருக்குது, நடந்து போக முடியாது. உங்களுக்கு 3250 ரூபா. 2 வேவாக நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா 6500 ரூபா. பட் அவங்க தூக்குறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க போல இருக்குது. டோலி புக்கிங் ஆஃபீஸ்னே இருக்குது, நம்ம அங்கே போய் டோலி புக் பண்ணிக்கணும். இருந்தாலும் இந்த அமௌண்ட்டை விட அந்த தூக்குறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணுறேன். கூடவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் மற்ற ஊர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.